வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறேன்னா, இப்போ நடந்து முடிஞ்ச ராயல் ரம்பரோட அண்ட் ராயல் ரம்பர் சொல்லக்கூடாது அண்ட் இது வரைக்கும் 2025 ஒரு பெரிய ஈவெண்ட் வந்து இந்த மாதிரி நடந்தே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ராயல் ரம்பரில் யார் யார் வின் பண்ணா அப்படின்றது ஆர்டராக வந்து பார்க்கலாம். அண்ட் மறக்காம சேனலுக்கு புதுசாக வந்துருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. இன்றைக்கான கொஸ்டின் என்னன்னா, இந்த ராயல் ரம்பரோட ரேட்டிங் என்ன சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ராயல் ரம்பர் என்ன பொறுத்தளவுக்கு 10க்கும் மேலே அந்தளவுக்கு ஆர்டிஸ்ட் தள்ளிட்டாங்க. உண்மையிலே வந்து கிரேட்டு. அண்ட் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் இடத்துல ஸ்டெப்னி மிக்மன் வராங்க. அண்ட் ஸ்டெப்னி மிக்மன் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போயுமே இந்த ஷோ வந்து ட்ரிபிள் ஹெச் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த டைம் ஸ்டெப்னி மிக்மன் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நல்லபடியாக. அண்ட் ஃபர்ஸ்ட் இடத்துல ஆர் யூ ரெடி யூ வாட்ச், அதாவது நீங்கள் வந்து இந்தோபோலிஸ் மக்களே நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு பெரிய லக்கியஸ்ட் பர்சன் அண்ட் இந்த ராயல் நம்பர் பார்க்க வந்ததுக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் மைக்கேல் கோல், பேட் மேகஃபி அண்ட் ஒயிட் பேரட் இவங்க 3 இருந்து இருக்காங்க. அண்ட் இந்த கமெண்ட் செக்ஷனில் அண்ட் ஃபர்ஸ்ட் இடத்துல உமன் டிவிஷன் மேட்ச் ஆனால் த உமன்ஸ் ராயல் நம்பர் தான் வந்து பண்ணுறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் இடத்துல ஈயோஸ்கை வராங்க. அண்ட் செகண்டு லிவ் மார்கன் வராங்க. அண்ட் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 66 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே இருந்தாங்க. உண்மையிலே 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் வரலாம் இருந்துச்சு. அண்ட் 3வது ரோக்ஸா பிளஸ் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட்டாக அதாவது இந்த உமன் டிவிஷன் மேட்ச்லேயே லாங்கஸ்ட்டாக இது வரைக்கும் 76 நிமிஷம் வந்து இருந்திருக்காங்க. அண்ட் லிட்ரலி வேறு லெவலாக வந்து பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ரோக்ஸா பிளஸ். அண்ட் அது மட்டும் இல்லை, 20 வரைக்குமே எந்த ஒரு சர்ப்ரைஸும் இல்லை. 21 அலெக்ஸா பிளஸை கொண்டு வந்து அண்ட் 3 ஸ்டார்டர்ஸை கொண்டு வந்து ஸ்டெப்பனியே எல்லாத்தையும் கொண்டு வந்து லாஸ்ட்டாக 27 சார்ல் ஃப்ளையர் வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் சார்ல் ஃப்ளையர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லமேனியாவுக்கு போக போகிறாங்க. அண்ட் ஜூலியா வந்து வந்து பார்த்தீங்கன்னா NXT சாம்பியனாக வந்துட்டு அண்ட் இந்த டைம் ட்ரை பண்ணாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சரியாக இல்லை. அண்ட் 30வது நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டதும் பெக்கி லஞ்ச் வருவாங்கன்னு அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கி பெல்லா வந்துட்டாங்க. நிக்கி பெல்லா வந்து ஒன்று மாதிரி இல்லை, 13% அளவுக்கு கெத்தும் இல்லை. அண்ட் பெக்கி லஞ்ச் கொண்டு வருவாங்க. நம்ம ஏஜேலியை பார்ப்போம். அவங்க 2 பேர் மட்டும் தான் வரல. அண்ட் நான் சொன்ன சூப்பர் ஸ்டார் மித்த எல்லாமே அல்டிமேட்டாக வந்து கடைசி மூமெண்ட்டில் நயா ஜாக்ஸ் எல்லாத்தையுமே தள்ளி விட்டுருவாங்க. அண்ட் அவங்க தான் மொத்தம் எல்லா சூப்பர் ஸ்டார் எண்ணிக்கை குறைக்கிறது. அண்ட் லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா சார்ல் ஃபேர் வந்து நயா ஜாக்ஸ் தள்ளி விட அண்ட் ரோக்ஸா பிளஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அண்ட் ரோக்ஸா பிளஸும் தோக்கி வீசி இருப்பாங்க. அண்ட் இந்த ராயல் ரம்பரில் 20 உமன் டிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ல் ஃபேர் வின் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. அண்ட் ரெஸ்லமேனியா அவர் நோக்கி கை காட்டியிருக்காங்க. அண்ட் இப்போ சார்ல் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா உமன் டிவிஷனில் திருப்பி அகைன் ஒரு பெரிய கம்பேக் கொடுத்து அண்ட் 2020 வின் பண்ண மாதிரி திருப்பி வந்து 2025 அவங்க வந்து ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க. அவங்க வந்து ஹீ டிசர்வ் இட் இந்த ஒரு சாம்பியனுக்கு அப்படின்ற மாதிரி. அண்ட் இப்போதைக்கு அடுத்த பிளான் என்ன, நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி த ஓல்டு குவீன் வர்சஸ் த கரண்ட் நியூ குவீன், அதாவது டிஃபனி ஸ்டட்டன் வர்சஸ் இன்னும் சொல்லலை கன்ஃபார்மாக டிஃபனி ஸ்டட்டன் ஒரு சார்ல் ஃபேர் இருக்காங்க. நம்ம ட்ரீம் மேட்ச் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். அண்ட் இன்னும் சொல்லலாம் அவங்களோட தாட்ஸ் எந்த மாதிரி போதும் பார்ப்போம். நம்பர் 2 தொமோசோ சாம்பா அண்ட் அதாவது DIY வர்சஸ் மோட்டோ சிட்டி பிசினுக்கான ஒரு மேட்ச்சு. இந்த மேட்சை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையில மிரட்டி விட்டாங்க சத்தியமாக. ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா DIY ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுக்க அண்ட் மேட்ச்சில் தன்னோட ஃபினிஷர் போட்டு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ சிட்டி பிசிங்கன் அண்ட் அவங்களோட ஸ்பிளாஷ் மூவ்ஸை போட்டு இந்த செகண்ட் பாயிண்ட் வந்து எடுத்துருவாங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் லாஸ்ட் மினிட்லேயுமே ஜானி கரகன் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஜானி வந்து பார்த்தீங்கன்னா இவர் தொமஸ் சாம்பா ஒரு கிக் அடிச்சு விட்டுனா அவருக்கு மூக்குலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த மேட்ச் இதே மாதிரி ஸ்பிளாஷ் போட்டு மோட்டோ சிட்டி பிசிங்கன் நியூ சாம்பியன் ஆகிறாங்கன்னு நினச்சேன். அந்த இடத்துல ஒரு குள்ளா போட்டு ஒரு மனுஷன் வந்துட்டான். அவன் யாருமே இல்லை, ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ். அந்த நேரத்தில் டக்குன்னு வந்து தொமஸ் சாம்பா தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டு மோட்டோ சிட்டி பிசிங்கனை முடிச்சு விட்டாங்க. அண்ட் என்னடா அது, இவங்க வந்து யாருக்காக அட்டாக் பண்ணிருக்காங்க, DIYக்காக அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. அவங்கள வின் பண்ண வச்சு அவங்க கிட்ட இருந்து நாங்கள் டைட்டில் பறிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட இன்னைக்கு வந்து ஸ்ட்ரீட் ஆஃபீஸ் உள்ள வந்து மொத்தமாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அண்ட் நான் மோட்டோ சிட்டி மிஷின் கண்ணு எதுக்குடா இப்போ சம்மந்தம், அவங்கள ஜெயிக்க வச்சு அவங்கள தோக்க வச்சுட்டு அண்ட் இங்கே வந்து அவங்களோட ஆதிக்கத்தை வந்து செலுத்திருக்காங்க. அண்ட் அடுத்து இவங்க தான் வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க. மேபி ஸ்மாக் டவுனில் பார்க்கலாம், இல்லை எலிமினேஷன் சேம்பரில் எதிர்பார்க்கலாம். அண்ட் இவங்களுக்கான மேட்சை அண்ட் இன்னைக்கு வந்து லிட்ரலி இந்த ஒரு செக்மெண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு பிளட்டி ஸ்வீட்டாக தான் இந்த ஒரு ராயல் நம்பர் போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் எடுத்து, அதாவது இவங்க 2 பாயிண்ட் DIY 2 பாயிண்ட் எடுத்து இந்த மேட்சை முடிச்சு விட்டாலும் அண்ட் தொமஸ் ஜாம்பாக்கு ஒரு சைடு மூக்குலேருந்து ரத்தம். அண்ட் கோடி ரோட் மேட்ச்சில் அதெல்லாம் மிரட்டி விட்டாங்க சத்தியமாக சொல்கிறேன். அண்ட் கோடி ரோடு வந்து ரிவெஞ்ச் எடுத்துறாரு, ஒரு பெரிய ரிவெஞ்சு கம்பேக் தான் சொல்லுவேன். அண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னான்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் 3 அமெரிக்கன் நம்பர் கோடி ரோட் வர்சஸ் கெவின் ஓவன்ஸுக்கான அன்டிஸ்பியூட்டட் மேட்ச் அண்டு ஈகிள் சாம்பியன் மேட்ச் வந்து மேலே வந்து தொங்க விட்டாங்க. அண்ட் இந்த டைட்டில் தொங்க விட்ட ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி வந்து ஃபஸ்ட்டு கோடி எல்லாம் அடிக்கவும் இல்லை. அண்ட் கெவின் ஓவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணிட்டாரு. ஆடியன்ஸ் சைடு போய் கோடியும் மிதின்னு மிதிச்சு அண்ட் லாஸ்ட் கெவின் ஓவன்ஸ் எடுத்த ஒரே ஒரு மூவ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கே வந்து திருப்பிடுச்சு. அண்ட் அந்த டாப் ரோப்லேருந்து தூக்கி அந்த ஸ்ட்ரெச்சர் மேலே போடும்போது, ஸோ அதாவது அந்த லேடர் மேலே போடும்போது சொல்லி முடிஞ்சு. அண்ட் இங்கே செமிசைன் வந்துட்டாரு. இந்த பக்கம் 2 ஃப்ரெண்டு வேறு என்ன பண்ணுறேன்னு தெரியல, ஒரு ஆளுக்கு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. அண்ட் ஃபஸ்ட்டு கெவின் ஓவன்ஸ் பக்கம் தான் போனார் இந்த மனுஷன். அதுக்கப்புறமா உள்ளே ஏறி ரிங்குக்குள்ளே உங்களால் மேட்ச் பண்ண முடியும் 2 டைமே கேட்டு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணி அகைன் அந்த திருப்பி இந்த வாரம் ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இந்த மேட்ச்சில் என்ன ஆகுனா எண்டிங் தாங்க மிரட்டி விட்டாங்க. அதாவது இந்த பைல் டிரைவ் யூஸ் பண்ண போகிறா அந்த டேபிள்
டேபிள் மேலே கமெண்ட்ரி டேபிள் மேலே. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ், அதாவது கெவின் ஓவன்ஸ் அங்கே டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவார். கோடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி அந்த லேடர் மேலே வீசியிருப்பார் பாருங்க, அப்படியே போய் தலை சொருகி இருக்கும். அப்படியே தலை நெத்தியில் பெரிய ஒரு கோடு விழுந்துருச்சு. அண்ட் கெவின் ஓவன்ஸுக்கு அங்கே ரத்த வெள்ளத்தில் மூழ்கிட்டு இருந்தார். அதை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோடி யூஸ் பண்ணி அங்கே செமிசனால் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா 2 சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டு. அண்ட் கோடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூமெண்ட்டை யூஸ் பண்ணி இங்கே டபுள் சாம்பியன் ஆகிருக்காரு. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அண்ட் என்னை பொறுத்தளவுக்கு இவர் டபுள் சாம்பியன் ஆனார், ஆனால் இவர் வந்து ஹில்டன் ஆகிட்டாரோ அப்படின்னு வந்து ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. அண்ட் எப்பயுமே கோடி இந்த மாதிரி பண்ணியிருந்தாருன்னா போய் பார்ப்பார், விசாரிப்பார். அண்ட் இந்த மாதிரி எதுவுமே செய்யலை. அவரோட சாம்பியனை ஒன்லி ஃபோக்கஸ் பண்ணிக்கிருந்தார். அண்ட் கெவின் ஓவன்ஸ் தான் பாவம் உண்மையிலேயே சொருகிக்கிட்டு அண்ட் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறார் மனுஷன். இன்றைக்கி 2 மேட்சுமே அது ரத்தமாக தான் கிடச்சி. ஆனால் கொடூரமாக இருந்துச்சு கெவின் ஓவன்ஸ் மூஞ்சியில். செமிசனால ஒன்றும் பண்ண முடியல. இவரும் நன்மை அவர் நன்மை. ஆனால் இவரை இப்போ நம்ம கோடியை போய் பார்த்தாருன்னு வச்சுக்கோ, அப்புறம் அடுத்து செமிசனை போட்டு மிதின்னு வச்சிருவார். அதில் என்ன பண்ணுறேன்னு தெரில பாவத்தை. அண்ட் லிட்ரலி இந்த மூமெண்ட் வந்து கொடூரத்தனமான மூமெண்ட் இருந்துச்சு. மிரட்டி விட்டாங்க அந்த மேட்ச் வைஸில். அண்ட் நெக்ஸ்ட்டு த மென்ஸுக்கான ராயல் ரம்பரில் ஒரு பெரிய ஷாக்கிங் மூமெண்ட் நடந்திருக்கு. டிவிஷனுக்கான ராயல் ரம்பர் ஆரம்பிக்குது. அங்கே பென்டகன் ஜூனியர் பென்டா வந்து வராரு. அண்ட் பென்டா ஒரு ராமசேரியோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து அண்ட் அவர் வந்து 25வது ஆள் வரைக்கும் கடைசி வரைக்கும் இருந்தார். அண்ட் லிட்ரலி பென்டாவோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல். அண்ட் இங்கே வந்து ஐசு ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா 14வது பர்சனாக உள்ளே இழுக்கிறாங்க. அண்ட் யாருக்குன்னா அகிரோ டொசாவுக்கு பதிலாக வருவார். அண்ட் இவரோட மூமெண்ட் உண்மையிலே சத்தியமாக ஆற்றுறதுக்கு மேலே சிரிப்பாக இருந்துச்சு உண்மையிலே. அண்ட் இதுக்கப்புறம் பிரான் பேக்கர்ட்ட அந்த ரொனால்டோ சிம்பிள் போடும்போது ஒரு ஸ்பீர் அவங்க வருவாருங்க. அதுக்கப்புறம் தூக்கி வீசும் போது ஓடிஎஸும் தூக்கி என்னதான் அவன் தள்ளி விட்டான், அதனால அவனை தூக்கி வீசிக்கிட்டு இருப்பாரு. லிட்ரலி அந்த மூவ்மெண்ட்லாம் சத்தியமாக வேற லெவலாக இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு மிரட்டி விட்டாங்க இந்த ராயல் ரம்பர். ஜாக்கப் வர அண்ட் ஒரிஜினல் டிரைவல் சீஃப் ஓடிசி ரோமன் ரைம்ஸ் 16வது ஆளாக வந்து நிற்பார். அண்ட் இந்த மூவ்மெண்ட்டுக்கு அப்புறமா கண்டிப்பாக நினச்சேன் ட்ரூ மேக்கின்டையர் இறக்கிடுவாங்கன்னு. அண்ட் ட்ரூ வந்தார். லிட்ரலி தரமான ஒரு மூவ்மெண்ட்டாக இருந்துச்சு. இந்த ராயல் ரம்பர் சத்தியமாக இதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி மூவ்மெண்ட் நினச்சி அடுத்து நம்ம எதிர்பார்த்த ஃபினாமினல் 1 ஏஜெஸ்எல் வந்தார். அண்ட் நெக்ஸ்ட்டு ஜாக்கஃபாட்டோ அடிக்கிறக்காக பிரான்ஸ்டோமன் வந்திருந்தாரு. அண்ட் மாஸ்ராம் அந்த மேன் பிரான்ஸ்டோமன் வந்து ஜாக்கஃபாட்டோ ஓட்டிட்டாரு. அண்ட் ஜான்சினா வந்தார். அண்ட் சிஎம் பங்க் வந்தாங்க. அண்ட் லிட்ரலி இந்த 3 பேருமே ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கும் போது அந்த ஒரு மூமெண்ட் வேற லெவலுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து செத் ராலன்ஸ் வந்து 4 பேருமே ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று 4 பேருமே மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க. அண்ட் இந்த ஒரு மூமெண்ட் ட்ரூ மைண்டர் வந்து ரோமன் தள்ளல, டேமின் பிரீஸ் தள்ளிட்டாரு. டேமின் பிரீஸை செத் ராலன்ஸ் தள்ளிட்டாரு. அண்ட் இதுக்கப்புறம் 6 பேர் தான் நிற்கிறாங்க. இதில் லோகன் பால் மனுஷனை 30வது கொண்டு வந்தது தலையில் அடிக்கணும். அது மொத்தமாக கேம் சேஞ்சர் பண்ணிட்டாரு. அண்ட் ரோமன் செத்ரால்ஸ் மாற்றி சண்டை விட்டுட்டு ஒரு கட்டத்தில் தள்ளிக்கிற மாதிரி நிற்கிற இடத்துல சிஎம் பங்க் தள்ளி வர்றாரு. ஸோ ஒருவேளை சிஎம் பங்க் வின் பண்ண வச்சுருவாங்க பார்த்தா லோகன் பால் சிஎம் பங்கை உருட்டி விட்றாரு. மொத்தமாக முடிஞ்சு இவங்க 2 பேத்துக்கான வார் கீழே ஆரம்பிச்சிடும். அண்ட் ரியல் ஃபைட்டு மாதிரி ஆரம்பிச்சிடும். அண்ட் சிஎம் பங்க் செத்ரால்ஸும் கொடூரத்தனமாக அடிச்சுக்கோங்க. அண்ட் இதில் ரோமனை ஸ்டம்ப் கொடுத்து அண்ட் ரோமன் எந்திரிக்க முடியாமல் ஆக்கிடுவார் செத்ராலன்ஸ். இதுக்கப்புறம் கடைசியாக சொல்கிறேன் என்ன நடக்க போகுதுன்னு. இதெல்லாம் வந்து ட்ரிபிள் ஹெச்சோட கேம் சேஞ்சர் மூமெண்ட் தான். அண்ட் இந்த மூமெண்ட் அப்படியே யூஸ் பண்ணி வேற ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஒரு மூமெண்ட் ரியலி ஆசம். அண்ட் இந்த ராயல் நம்பர் எண்டிங் நாங்க சத்தியமாக யாராலையும் இதை நம்பியிருக்கேன், இதை எதிர் கூட பார்த்துருக்க மாட்டேங்க எவரா வின் பண்ணுவாருன்ட்டு. அந்த மாதிரி வருமா மைண்ட் ப்ளோவிங் அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு உண்மையிலே. கடைசியில் மெயினிவன் ஜேவ்ஸ் லோகன் பால் உருட்டி விட்டுருவாங்க. அண்ட் மெயினிவன் ஜேவ்ஸ் ஜான்சினா இருக்கும்போது நம்ம எல்லாம் நினச்சிக்கிறது என்னன்னா ஜான்சினா வின் பண்ணி அண்ட் குந்தரை ஃபேஸ் பண்ணிடுவாரு. அண்ட் கோடிக்கு ஒரு பெரிய ஆப்போனன்ட் இருக்கும்போது நினச்சா மெயினிவன் ஜேவ்ஸ் ஒரு ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ணும்போது மெயினிவன் ஜேவ்ஸ்க்கு தள்ளி விட்டுருவார் ஜான்சினாவை. அது ஜான்சினா எக்ஸ்பெக்ட் பண்ணாரான்னு தெரியல. அண்ட் அதுக்கப்புறமா மெயினிவன் ஜேவ்ஸ் ரெஸ்லமேனியாக்கு போயிட்டாரு. ஜான்சினாவோட ரெஸ்பெக்ட் மூமெண்ட் நடக்கும். அண்ட் இந்த மூமெண்ட்டை சத்தியமாக யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அண்ட் மெயின் ஈவென்ட் ஜேவுஸோ இங்கே ரெஸ்லமேனியால ப்ரூவ் பண்ண போறாரு. அவர் கிளீனாக வந்து குந்தர் தான் ஃபேஸ் பண்ண போறாரு. ஆல்மோஸ்ட் இது கன்ஃபார்ம் நியூஸ். அண்ட் இப்போ என்னன்னா இந்த ரோமன் ரைம்ஸ் அண்ட் செத் ராலின்ஸ், சிஎம் பங்க் அண்ட் ஜான்சினா மொத்த பேர்த்தையும் எலிமினேஷன் சாம்பர் கூண்டில் இறக்கி அண்ட் மொத்தமாக கேம் சேஞ்சர் அதாவது ட்ரிபிள் ஹெச் அங்கே வந்து ஃபோர்ஸ் காட்ட போறாரு. இன்னும் 2 வாரத்தில் எலிமினேஷன் சாம்பர் நடக்க போது அங்கே கோடியை ஃபேஸ் பண்ணுற ஆப்போனன்ட் வந்து போக போகிறாங்க. அண்ட் ரெஸ்லமேனியாக்கு அது யாரு? அண்ட் பிகஸ்ட் ட்விஸ்டர் சார் நம்ம ட்ரிபிள் ஹெச். உண்மையிலே இந்த ராயல் ரொம்ப திருப்பி பார்க்க முடியாது சத்தியமாக சொல்கிறேன். அண்ட் இந்த எலிமினேஷன் சாம்பரும் பார்க்க முடியாது அதுக்கும் சத்தியமாக சொல்கிறேன். அண்ட் லிட்ரலி இந்த ராயல் ரொம்ப பெஸ்ட்டு. அண்ட் இதுக்கு 10 கிடையாது, 1000 தான். அண்ட் தேங்க்யூ. அண்ட் உண்மையிலே ராக் வரலனா கூட பரவாயில்ல, அண்ட் ப்ராக் வரலனா கூட பரவாயில்ல, ராண்டி வரலனா கூட பரவாயில்ல. அண்ட் இந்த ராயல் ரொம்ப நம்ம எதிர்பார்த்தோட அல்டிமேட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you in my next video.